பொதுவாக இந்த மௌதுஆத்தில் வரக்கூடிய மச்சங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி குரானில் இருக்க நஸ்ஸுக்கு குரானாக கண்டிப்பாக இருக்கும். அதாவது மௌதுவான ஹதீஸ்கள் வந்து குரானுக்கு முரண்படுமா? முரண்படத்தான் செய்யும். குரானுக்கு முரண்படும், ஹதீஸுக்குமே அது முரண்படும். ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்ன ஹதீஸுக்குமே அது முரண்படத்தான் செய்யும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எல்லா மௌதுஆத்துகளையும் நம்ம அப்படி ஒரு கேட்டகரியில் மட்டும் அடைக்கிட முடியாது. குரானுக்கும் ஹதீஸுக்கும் முரண்படாத மௌதுஆத்துகளும் இருக்குது. சரிங்களா? உதாரணமாக ஒரு உயர்ந்த ஒரு பண்பை சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நல்ல ஒரு கண்ணியத்தை, நல்ல ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய நல்ல ஆழமான ஒரு செய்தி இருக்கும். அது எந்த ஆயத்துக்கு முரண்படாது, ஹதீஸுக்கு முரண்படாது. இப்போ முரண்படலை என்பதற்காக வேண்டி அதை நம்ம ஆதாரமாக கொள்ள முடியுமா? அதை அளவுகளை எடுத்துக்கொள்ள முடியுமா? அப்படி ஒரு அளவுகள் இல்லை. இதை அந்த பொதுவான செய்திகளுக்கான தரங்களை பற்றி சொல்லும்போது அறிஞர்கள் சொல்கிறாங்க, அதில் ஒரு காரணமாக தான் அதை சொல்கிறாங்களே தவிர இதுதான் அசல் அப்படின்றது கிடையாது. அது ஒரு காரணம், அவ்வளோதான். முதல் அடிப்படை காரணம் என்ன சொன்னால், அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களில் ஒல்லாயின்கள் இடம்பெறுவது, ஹதீஸை இட்டு கட்டக்கூடியவர்கள் இடம்பெறுவது, அல்லது அதனுடைய வாசகம் இட்டு கட்டப்பட்டதாக இருக்குது, புனையப்பட்டதாக இருக்குது. இதுதான் அளவுகோல். சரிங்களா? இன்ஷாஅல்லாஹ் நம்ம அந்த பாடத்தில் தெளிவாக படிப்போம். ஆனாலும் பொதுவான அளவுகோல் என்ன இதுதான். இதை தாண்டி தான் மற்ற காரணங்கள்லாம் இதெல்லாம் என்ன செய்யும் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி ரகீகத்து லஃப்ல் அப்படின்றது விஷயம் இருக்கும். அதுவும் மௌதுவான செய்தியில் வரக்கூடிய காரணம் தான் சில நேரத்தில். சரிங்களா? அதே போல் குரானுக்கு முரண்படுறது அல்லது சஹீஹான வேறு ஹதீஸுக்கே முரண்படும். நம்ம குரானுக்கு மட்டும் முரண்படும் என்பதில்லை, சஹீஹான ஆதாரங்களுக்கு அது முரண்படும் அப்படின்றதான் அது கரெக்டான பொருத்தமான அர்த்தம். அது